40 பிளஸ் எப்படி கூந்தல பராமரிக்கிறது அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு 40 பிளஸ் ஆகுது. நெறைய முடி கொட்டிருச்சு. நெறைய கிரே ஹேர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. உங்களுக்கான டிப் தான் இது. 40 பிளஸ் ரொம்ப ஈஸியா நான் சொல்ற மெத்தட் படி கூந்தல பராமரிங்க. உங்க கூந்தலும் நல்ல கருகருன்னு இருக்கும். முடியும் நல்ல கருகருன்னு வளருங்க. 40 வயசுக்கு மேல தான் நரைச்ச முடி வர ஆரம்பிக்கும். அந்த நரைச்ச முடிய நாம எப்படி இயற்கையாவே கருகருன்னு மாத்துறது அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க முடிய காமிங்க சிஸ்டர் நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னோட முடி இதுதாங்க. நானும் இப்படிதான் கூந்தல பராமரிப்பேன். தலை நெறைய எண்ணெய் வச்சு நல்லா இறுக்கமா பின்னி, கீழ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இல்ல கிளிப்பு போட்டுக்கலாம். கிளிப்பு எதுக்காக போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளிப்பு போட்டு இருக்கும்போது முடி வெடிக்காம இருக்கும். அதே மாதிரி முடி வளர்ச்சியும் நல்லா இருக்கும். கீழ கிளிப்போ, ரப்பர் பேண்டோ மடிச்சு போட்டுக்கும்போது முடி நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்க வெள்ளை முடிய கருகருன்னு எப்படி மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். முதல் நாள் மருதாணி ஹேர் பேக் போட்டுக்கோங்க. மருதாணி ஹேர் பேக் போடும்போது உங்களோட ஒயிட் ஹேர் எல்லாமே ப்ரௌன் ஹேரா மாறிடும். அடுத்த நாள் அவுரி ஹேர் பேக் போடுங்க. நடுவுல எண்ணெய் அப்ளை பண்ணவே கூடாதுங்க. அடுத்த நாள் 2 நாளுமே ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது இயற்கையாவே உங்க முடி நல்ல கருகருன்னு மாறிடுங்க. நான் கேட்டிருந்தேன் யாரெல்லாம் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. ஆமா சிஸ்டர் நான் கூட 2 இயர்ஸா இப்படிதான் ஃபாலோ பண்றேன். நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. நம்ம ஒயிட் ஹேரை நல்லா இயற்கையாவே கருகருன்னு வச்சுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் வேவா இருக்கும். மருதாணி ஹேர் பேக் போட்டதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் என்னோட ஒயிட் ஹேர் இருந்ததோ அந்த ஒயிட் ஹேர் எல்லாமே ரெட்டிஷா மாறிடுச்சுங்க. ரெட் கலரா மாறிடுச்சு. அடுத்த நாள் நான் அவுரி அப்ளை பண்ணும்போது என்னோட முடி வந்து நல்ல கருகருன்னு இருக்கு பாருங்க. அந்த ரெட் ஹேர் எல்லாமே பிளாக்கா சேஞ்ச் ஆயிருக்கிறது தெரியுதா? ஆமாங்க. அந்த ப்ளூ கலர் வந்து ரெட் கலரோட சேரும்போது நல்லாவே இயற்கையாவே நம்மளோட முடி கருகருன்னு மாறிடும். இந்த 2 ஹேர் பேக்கும் போட்டதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணலாமா சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தாராளமா ஆயில் அப்ளை பண்ணலாங்க. இது வந்து கலர் அவ்வளோ சீக்கிரம் போகாது. வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டுட்டு ஆயில் அப்ளை பண்ணி இதை மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா இறுக்கமா பின்னி மடிச்சு போட்டுக்கோங்க. என்னோட முடிய நான் இப்படிதாங்க பராமரிக்குவேன். வாரத்துல 2 அல்லது 3 நாள் வந்து ஆயில் அப்ளை பண்ணி நல்லா சீவி, அதாவது சிக்கே துளி கூட இருக்கக்கூடாதுங்க. சிக்கு இல்லாம சீவி இறுக்கமா பின்னி கீழ ரப்பர் பேண்டோ இல்ல கிளிப்போ போட்டு இது மாதிரி தாங்க நான் வந்து எப்போதுமே என்னோட முடிய பராமரிப்பேன். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் விட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க ஹேர் பேக்கோ இல்ல ஹேர் ஆயிலோ அப்ளை பண்ணிக்கலாம். என்னோட முடி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.